அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மாதம் ரூ. 15,000 உதவித்தொகையுடன் கூடிய அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. மொத்தம் 2691 வேக்கன்சி. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 19 பிப்ரவரி 2025 5 மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.unionbankofindia.co.in அப்படின்ற வெப்சைட்லேயும் bfsissc.com அப்படின்ற வெப்சைட்டில் இருந்தும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் உங்களோட ஹோம் ஸ்டேட்டில் மட்டும்தான் இதற்கான அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். கேண்டிடேட்ஸ் இந்த கவர்மெண்ட்டோட அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கோட அஃபிஷியல் போர்ட்டலான NATS, அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்ற போர்ட்டலில் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டோ டாக்குமெண்ட்டோ எதுவுமே அஃபிஷியலாக ஹார்ட் காப்பியாக சென்ட் பண்ண தேவையில்லை. வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 2691. இதில் தமிழ்நாட்டு இருக்குன்னு மொத்தம் 122 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு 54 வேக்கன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 23 வேக்கன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1 வேக்கன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 32 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 12 வேக்கன்சியும், மொத்தமாக 122 வேக்கன்சி தமிழ்நாட்டில் இருந்து இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா 5/3/2025 அன்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது 1/4/2021 பிறகு முடித்திருக்க வேண்டும். ஏஜ் வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 1 பிப்ரவரி 2025 அன்று வயது 20லிருந்து 28ற்குள் இருத்தல் வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷமும், டிசபிள்டு பர்சனுக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. இதோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்திங்க அப்படின்னா இது வெறும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும்தான். இதை உங்களை பேங்க் எம்ப்ளாயியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் இருக்கும். அந்த 1 இயர் உங்களுக்கு ஜாப் ட்ரைனிங்கும் பேங்க் பற்றின ப்ராக்டிசஸும் இருக்கும். பெனிஃபிட் உதவித்தொகை பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான 1 வருஷமும் மாதம் ரூ. 15,000 உங்களுக்கு உதவித்தொகையாக வழங்கப்படும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சு அதில் மெரிட் பேசிஸில் எடுப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாமோட டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மார்க். ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் 25 கொஷின்ஸ் இருக்கும், 25 மார்க். ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஷின்ஸ் இருக்கும், 25 மார்க். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 25 கொஷின்ஸ் இருக்கும், 25 மார்க். கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 கொஷின்ஸ் இருக்கும், 25 மார்க். ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜில் படிக்க, எழுத, பேச தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அதில் 10ஆவதுலேயும் 12ஆம் வகுப்புலேயும் அந்த தாய்மொழியை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக வச்சு படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை அதிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டாக இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆனதும் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் தருவாங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட nats.education.gov.in அப்படின்ற நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளை பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு எக்ஸாமுக்கான இன்டிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா bfsissc.இருந்து டேட்டும் டைமும் வரும். அப்போ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனை உங்களோட
ஓன் கேமரா வச்ச டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் ஆர் டேப்லெட் ஆர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஆல் கேண்டிடேட்ஸும் உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அதில் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் நீங்கள் அப்டேட் பண்ணதை தமிழ்நாட்டில் மொத்தம் 122 வேகன்சி இருக்குது. இதில் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், திருப்பூர், காஞ்சிபுரம். இதில் இருக்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு ட்ரைனிங் வழங்கப்படும். இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.